ராம்குமார் உயிரிழப்பு குறித்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இன்று நடைபெற உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, ராம்குமாருடைய உடல் பிரேத பரிசோதனை எப்பொழுது தொடங்க இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்க. போலீசார் திட்டமிட்டபடி இன்று காலை 11 மணி அளவில் ராம்குமாரது பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். முன்னதாக திருவள்ளூர் குற்றவியல் நடுவர் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்த இருக்கிறார். அவர் புழல் சிறை மற்றும் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை பிரேத பரிசோதனை அறையில் உள்ள அவரது உடல் உள்ளிட்டவற்றை பார்க்க இருப்பதாக தெரிகிறது. பார்த்த பின்பு அவரது ஒப்புதலுக்கு அடுத்து 11 மணி அளவில் இந்த பிரேத பரிசோதனை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இருப்பினும் குறிப்பிட்ட நேரத்தில் பிரேத பரிசோதனையானது நடைபெறுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தற்பொழுது ராம்குமாரனுடைய தாய் மற்றும் தந்தை சென்னை வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகு இன்று உயர்நீதிமன்றத்தில் 9:30 மணி அளவில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக ராம்குமார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது பிரேத பரிசோதனை நடத்தக்கூடாது என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையின்படி குறிப்பிட்ட நீதிபதி முன்னிலையிலேயோ மருத்துவர் முன்னிலையிலேயோ நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வைக்க இருப்பதாக தெரிகிறது. அவர்கள் நேரடியாக இந்த இடத்திற்கு ராம்குமார் உடல் வைக்கப்பட்டுள்ள ராயப்பேட்டை மருத்துவமனை பிணவரைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து வழக்கறிஞர் ராம்ராஜும் இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட இருப்பதாக தெரிவிக்கிறார். எனவே இந்த பிரேத பரிசோதனையானது திட்டமிட்டபடி குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுமா என்று தெரியவில்லை. இந்த முற்போக்கு வழக்கறிஞர் சங்கமானது ராம்குமாருக்கு ஆதரவாக வழக்கை நடத்தி வந்தார்கள். அவர்களும் இன்று காலை வந்து ராம்குமாரது உடலை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு இந்த வழக்கு தொடர இருப்பதாகவும் சொல்லப்படுவதால் குறிப்பிட்ட நேரம், ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை காலை 11 மணிக்கு நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த உடல் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அமரர் அறை முன்பாக இரவு முழுவதிலுமே காவலர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஊடகங்கள் மற்றும் உறவினர்களுக்கு அந்த வளாகத்திற்கு உள்ளே செல்வதற்கான அனுமதி இருக்கும். ஆனால் நேற்று முதல் முழுவதுமாக தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் முழு பாதுகாப்பில் வைத்திருக்கிறார்கள். இதில் சில அமைப்புகளும் அவருக்கு ஆதரவாக இறங்குவதால் போராட்டங்கள் நடக்கலாம் என தெரிய வருகிறது. இந்த இடம் முழுவதிலுமே காவல்துறை அதிகமாக காலை முதல் குவிக்கப்பட்டும் வருகின்றனர். நாம் பார்க்கலாம். இந்த இடத்திற்கு இரவு முதல் போலீசார் அதிக அளவில் பாதுகாப்பில் இருந்தனர். நேற்றிரவு சிறிய அளவிலான தடியடியும் கூட நடைபெற்றது. தற்பொழுதைக்கு அந்த பிரேத பரிசோதனை என்பது எத்தனை மணிக்கு இன்று நடக்குமா என்பதே சந்தேகமாக இருப்பதாகவும் சில காவல்துறை அதிகாரிகளும் சரி மற்றவர்களது பார்வையாகவும் இருக்கிறது. ராஜா, மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணை நடைபெற இருக்கிறதா சொல்லப்படுகிறது, அதை பற்றி சொல்லுங்க. மேஜிஸ்ட்ரேட், அதாவது அவர் சிறையில் நீதிமன்ற காவலில் இருந்த பொழுது சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். சிறைத்துறை நேற்று அந்த சம்பவமானது சிறை மருத்துவமனை வளாகத்தின் அருகே நடைபெற்றதாக தெரிவித்திருந்ததை அடுத்து இன்று முறைப்படி திருவள்ளூர் மேஜிஸ்ட்ரேட் புழல் சிறைச்சாலையில் விசாரணை நடத்துவார். அதன் பிறகு இங்கு இருக்கக்கூடிய, அதாவது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலும் விசாரணை நடத்திவிட்டு பிரேதத்தை பார்த்த பின்பாக அவர் ஒப்புதல் வழங்குவார் என தெரிகிறது. அதன் பிறகு வீடியோ பதிவுடன் பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் தொடர்ந்து ஆரம்பம் முதலே முழுவதிலுமாக அனைத்து விவகாரங்களிலும் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையே காவல்துறையினர் நடத்தி வந்தனர். வாக்குமூலம் பதிவு செய்வதிலிருந்து அனைத்தையுமே மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வைத்து ஆவணமாக செய்து வந்தார்கள். காவல்துறையை இந்த வழக்கில் வீடியோ பதிவு செய்துதான் பிரேத பரிசோதனை நடத்துவது என்ற முடிவில் இருப்பதாகவும் தெரிகிறது. சுவாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராம்குமார் நேற்று புழல் மத்திய சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து அவரது உடல் தற்பொழுது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. 11 மணி வாக்கில் அவருக்கு உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணை நடைபெற இருப்பதாகவும் எமது செய்தியாளர் ராஜா சொல்ல கேட்டோம்.